ஹாய். ஊர்லேருந்து வந்த உடனே சரி கொஞ்சம் பூவெல்லாம் பறித்து வைக்கலாம், ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு வச்சுட்டு போகிறதுக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூ பறிக்கலான்ட்டு போனேன் அம்மாச்சி வீட்டுக்கு. போனால் பக்கத்தில் வாய்க்கால் ஃபுல் தண்ணி செம்மையாக இருந்து பார்க்குறதுக்கு. டேமில் வேறு ஃபுல்லாக ஓவராகி போயிட்டுருக்கா தண்ணி. நம்ம வாய்க்காலில் ஆறுலெல்லாம் பயங்கர ஃபுல்லாக அப்படியே படிக்கட்டே ஒரு படிக்கட்டு தான் தெரியுது, அந்தளவுக்கு தண்ணி வழிஞ்சு போயிட்டு இருந்தது. இந்த வெயிலுக்கு நல்லா குளிக்கலாம் போல் அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஆனால் வரதெல்லாம் மழை தண்ணி. இதில் குளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக படுத்துருவோம். சரி ஈவினிங் போல் பாப்பா கூப்பிட்டு போய் அப்படியே கால் நினச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ மட்டும் பறிக்கலான்ட்டு போனேன். பார்த்தா அம்மாச்சி வீட்டில் இந்த சம்மங்கி பூ பூத்துருந்துச்சு. இந்த பூ யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சம்மங்கி அப்படின்னா நம்ம மாலையில் வந்துச்சு கட்டுவோம், ஒயிட் கலரில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த பூ பார்த்துருக்கீங்களா? இது க்ரீன் கலரில் இருக்கும். இது ரொம்ப பழுத்துருச்சு, ஒரு 2 வீக்ஸாக பறிக்க, அதனால எல்லாம் பழுத்து அப்படியே காஞ்சு போகிற ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு. இந்த பூ பேரும் சம்மங்கி தான். இது நல்லா க்ரீனாக இருக்கும், மனோரஞ்சிதம் எந்த க்ரீனில் இருக்கும் அந்த க்ரீனில் இருக்கும். இதுவும் செம்ம வாசனை, அப்படியே தூக்கி அடிக்கும். நம்ம அங்கே போனோனாலே கமகமன்னு இருக்கும் இந்த வாசனையுமே. அப்புறம் அதெல்லாம் பறித்து வச்சுட்டு சரி ஜாதி பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே பறித்து மொட்டாக இருக்கையிலே கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சாதான் நாளைக்கு காலையில் எடுக்கும்போது நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக அப்படி தலையில் வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். மலர்ந்து போய் கட்டினோம்னா கண்டிப்பாக வாடி வதங்கிடும். அதனால் சரி மொட்டாக இருக்கையிலே பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி வீட்டில் கொஞ்சம் செடியில், அப்புறம் இங்கே நம்ம வீட்டு செடியில் கொஞ்சம் எல்லா பூவையும் பறித்து கட்டி நல்லா நீட்டாக அதை மடித்து அரேஞ்ச் பண்ணி பாக்ஸ்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி செம்பருத்தி இருந்தால் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோரஞ்சிதம் பறிக்கலாம்னு நினச்சேன். சரி அது ரொம்ப ஹைட் ஆகிடுச்சா, மாடிக்கு போய் தான் பறிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி செம்பருத்தி மட்டும் கொஞ்சம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் செம்பருத்தி பறித்தேன். எவ்வளோ பூக்கள் வாங்கி நம்ம சாமிக்கு போட்டாலுமே நம்ம வீட்டில் இருந்து பறிக்கிற பூவை எடுத்து நம்ம சாமிக்கு போடுறதே ஒரு சுகம்தான். எனக்கு எவ்வளோ பூக்கள் போட்டாலுமே நம்ம அந்த செவ்வந்தி பூ வச்சா சாமி படம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். அந்த சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் அந்த செம்பருத்தியும். அதையுமே நம்ம பறித்து ஒரு செம்பருத்தியும் அப்படியே எடுத்து ஒரு படத்துலேயே வச்சுட்டு விளக்கேற்றி வச்சு சாமியை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஆனால் செம்பருத்தி தாங்காது. காலையில் வச்சோன்னா அந்த டே ஃபுல்லாக இருக்கும், அடுத்த நாள் பார்த்தா அப்படியே சுருங்கி போயிடும். இருந்தாலும் அந்த பூ வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி சரி கொஞ்சம் பூவெல்லாம் பறித்து சாமிக்கு போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது, போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது கரண்ட்டு போயிடுச்சு. சரி ஓகே, கரண்ட் வந்ததுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்கும் பாய்.